ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் இந்த புதிய மாதத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த 2026 ஆண்டிலே 7 மாதங்களை கடந்து நாம் இப்படியாக இந்த 8வது மாதத்திலே ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை எல்லா மாதத்திற்கும் இருக்கிற சிறப்பை போல இந்த மாதத்திலேயும் அநேக சிறப்புகள் உண்டு. ஒருவேளை ஆகஸ்ட் 2ஆம் தேதி நண்பர்கள் தினமாக ஃப்ரெண்ட்ஷிப் டேயாக கொண்டாடப்படுகிறது. அதே போல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அகில உலக வாலிபர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் யூத் டே ஆக கொண்டாடப்படுகிறது. அதே போல் 15ஆம் தேதி நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினம், 80வது சுதந்திர தினம் இந்த மாதத்திலே நாம் கொண்டாட இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 21ஆம் தேதி மூத்த குடிமக்கள் தினம், நேஷ்னல் சீனியர் சிட்டிசன்ஸ் டே என்று சொல்லி அறிகிறோம். ஒருவேளை தமிழகத்துக்கு அருகாமையில் இருக்கிற கேரளா மாநிலத்திலே ஒருவேளை 26ஆம் தேதி இந்த மாதத்திலே ஓணம் ஒருவேளை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த புதிய மாதத்திலே ஒருவேளை நம்மை சுற்றிலும் பலவிதமான அரசியல் சூழ்நிலைகள், அசாதாரணமான சூழ்நிலைகளை நாம் உணர்கிற சூழ்நிலைகளிலே, பொருளாதார வீழ்ச்சிகள் ஒருவேளை இருக்கிற சூழ்நிலைகளிலே, கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக உபத்திரவங்கள், திருச்சபைக்கு அதிகமாக ஒருவேளை துன்பங்கள் சந்திக்கிற இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நாம் இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் துவங்குகிறோம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயா 26:4 ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஃபார் எவர், ஃபார் த லார்ட் இஸ் த ராக். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் தருகிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை, தேவன் என் கன்மலையாய் இருக்கிறார். God is my rock. தேவன் என் கன்மலையாக இருக்கிறார். God is my rock. ஏசாயா தீர்க்கதரிசி யூத மக்களுக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், ஏனென்றால் கர்த்தர் கன்மலையாக இருக்கிறார். ட்ரஸ்ட் இன் த லார்ட் பிகாஸ் அவர் God is a God of rock என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதா மக்களுக்கு அங்கே ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதே வார்த்தை நாம் மாறி மாறி வாசித்த சங்கீதம் 94:22, Psalms 94:22 நம்ம பார்க்கும்போது, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். But the Lord has become my fortress and my God the rock in whom I take refuge. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, தேவன் என் கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லும்போது, God is my rock என்று சொல்லும்போது, இந்த கன்மலை நமக்கு என்ன சத்தியத்தை தருகிறதென்றால், என்ன நம்பிக்கையை நமக்கு தருகிறதென்றால், தேவன் நிலையான கன்மலையாக இருக்கிறார். The rock of stability. இந்த ஞான கன்மலை, இந்த கன்மலையாகிய ஆண்டவர் அவர் உறுதியாக இருக்கிறார். அப்படியானால் நிலையான கன்மலையாக இருக்கிறார். The rock of stability. ஒருவேளை நாம் 26 ஏசாயா 26:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஃபார் எவர். எப்பொழுதும் அவர் நிலையாக இருக்கிற கன்மலையான ஒரு ஆண்டவராக இருக்கிறார்.
ஆகவே கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது தேவன் நிலையான கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது, த ராக் ஆஃப் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லும்போது ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் அவரை நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களிலே இந்த வசனம் ஆண்டவராலே கொடுக்கப்படும் போது இந்த யூதா மக்கள் ஒருவேளை அருகிலே இருக்கிற எகிப்தையும் ஒருவேளை அசீரியர்களையும் அவர்கள் சார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 30, ஏசாயா 31, ஏசாயா 36 போன்ற அதிகாரங்களிலே நாம் படித்து பார்க்கும்போது இங்கே நிலையற்ற ராஜாக்களை இந்த யூதா மக்கள் தேடுகிறார்கள். எசேக்கியா ஆண்ட நாட்கள், ஒருவேளை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வசனம் சொல்லுகிறது, இந்த யூதா மக்கள் நிலையற்ற ராஜாக்களை அங்கே அருகாமையிலே தேடுகிறார்கள். எகிப்திலே உதவிகளை தேடுகிறார்கள், அசீரியர்களிடத்திலே உதவிகளை தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நிலையற்ற ராஜாக்களை நீங்கள் தேடாதிருங்கள், நிலையான கன்மலை உங்களோடு கூட இருக்கிறார், அவரை நம்புங்கள். கருமையானவர்களே, புவியியல் வல்லுநர்கள், த ஜியாலிஸ்ட் இப்படியாக சொல்லுகிறார்கள், நிறைய வகையான பாறைகள் இருக்கிறது. 700லிருந்து 1000 வகையான பாறைகள் இருக்கிறதா. 700 to 1000 rocks are there in this world. இந்த ஒவ்வொரு பாறைகளும் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் உறுதியை வெளிப்படுத்துகிறது, அசையா தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலையும் 3 பாறைகள் மிகவும் உறுதியானது, நிலையானது என்று சொல்லுகிறார்கள். கிரானைட், பாசால்ட், குவாட்சைட் என்று சொல்லி 3 விதமான பாறைகள் மிகவும் நிலையானது, ஒருவேளை ஸ்திரத்தன்மையானது என்று சொல்லி இந்த ஜியாலஜிஸ்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் நம்ம பயன்படுத்துகிற இந்த கிரானைட்டாக இருக்கட்டும், பாசால்ட்டாக இருக்கட்டும், குவாட்சைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமான விலையிலே விற்கப்படுகிறது, அதை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதே போல தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் சரி, சங்கீதக்காரனாகிய தாவீதும் சரி, கர்த்தர் என் கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் நிலையான கன்மலையாக இருக்கிறார். அவர் நிலையான கன்மலை, என்றென்றைக்கும் அவர் நிலையான கன்மலையாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், புத்தி உள்ள மனிதன் என்ன செய்கிறான்? புத்தி உள்ள மனுஷன் கற்பாறையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். ஏனென்றால் பெருவெள்ளம் வந்தாலும், மழை பெய்தாலும், காற்றடித்தாலும் அது அசைக்கப்படாது. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கை, தேவன் நிலையான கன்மலையாக இருக்கிறார். ஆகவே நாம் நிலையற்ற காரியங்களிலே, நிலையற்ற காரியங்களை நாம் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலையான கன்மலை மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இரண்டாவது, தேவன் என் கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது, காட் இஸ் மை ராக் என்று சொல்லும்போது, இந்த கன்மலை அடைக்கலமான கன்மலையாக இருக்கிறது. தேவன் அடைக்கலமான கன்மலையாக இருக்கிறார். த ராக் ஆஃப் ரெஃப்யூஜ், த ராக் ஆஃப் ரெஃப்யூஜ். ஒருவேளை நாம் வாசித்த சங்கீதம் 94:22 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். Verse 22 says like this, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, தேவன் கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் நிலையான கன்மலை மட்டுமல்ல, நாம் போய் தஞ்சம் அடைகிற, நாம் போய் அவருடைய நிழலிலே இருக்கிற ஒரு அடைக்கல கன்மலையாக அவர் இருக்கிறார். த ராக் ஆஃப் ரெஃப்யூஜ் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், அந்த நாட்களிலே ஒருவேளை யுத்தங்கள் தேசங்களுக்கு இடையிலே நடக்கும்போது
அவர்கள் அதிகமாக யுத்த களத்தை எங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள்? மலைகள் இருக்கிற பள்ளத்தாக்குகளிலே தேர்ந்தெடுக்கிறார்கள். எதற்காக? மலையிலே நாம் ஒளிந்திருந்து எதிரிகளை எளிதாக வீழ்த்தி விடலாம். ஆகவே இந்த கண்மலைகள், இந்த மலைகள் ஒருவேளை தஞ்சமாக, அடைக்கலமாக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஏசாயாவும் சரி, சங்கீதக்காரனாகிய தாவீதும் சரி, அடைக்கலமான கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லும்போது, அநேக நேரங்களிலே இந்த இஸ்ரவேல் மக்களும் சரி, இந்த யூதா மக்களும் சரி, ஆண்டவரிடத்திலே தஞ்சம் அடைவதற்கு பதிலாக, ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் பெறுவதற்கு பதிலாக அவர்கள் அந்நிய தெய்வங்களிடத்திலே அடைக்கலம் சென்றார்கள் என்பது உண்மை. அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. உதாரணமாக, மோசே ஆண்டவரோடு பேசுவதற்காக சீனாய் மலையிலே கடந்து செல்லுகிறான். இங்கே மோசே வருவதற்கு தாமதமாகிறதுனாலே ஆரோனை கொண்டு அவர்கள் அந்நிய தேவர்களிடத்திலே தஞ்சம் புகுந்தார்கள். பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அந்நிய விக்கிரகத்தை அவர்கள் அடைக்கலமாக கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 7, 2 நாளாகமம் 28 ஆகிய அதிகாரங்களிலே நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், ஆகாஸ் ராஜா சீரிய கடவுள்களை நம்பி அங்கே அடைக்கலம் தேடுகிறான் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதா மக்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் இல்லையா? அவர் என்றென்றைக்கும் கண்மலையான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவரே அடைக்கலமான கண்மலையாக இருக்கிறார். ஹீ இஸ் அவர் ரெஃப்யூஜ். உயிரற்ற தெய்வங்களையும் உயிரற்ற விக்கிரகங்களையும் ஏன் நீங்கள் நாடி செல்லுகிறீர்கள்? அவரே நமக்கு அடைக்கலமான கண்மலையாக இருக்கிறார். அநேக நேரங்களிலே இல்லையா, நாமும் சில நேரங்களிலே வாழ்விலே பிரச்சனைகளை சந்திக்கும்போது, வாழ்விலே நாம் பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்லும்போது, நாமும் இல்லையா உயிருள்ள தேவனிடத்திலே தஞ்சம் அடைவதற்கு பதிலாக இல்லையா உயிரற்ற காரியங்களிடத்திலே நாம் நம்பிக்கைகளை வைப்போம். அப்படி அல்ல. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனே அடைக்கலமான கண்மலையாக இருக்கிறார். why you want to go to others? அப்படி என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறவராகவும் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். ஒரு கிராமத்தில் திடீரென்று ஒரு வீட்டிலே தீ பற்றி எரிந்தது. அங்கே கிராமங்களிலே நமக்கு தொழுவம், ஒருவேளை கோழி கூடுகள் என்றெல்லாம் சொல்லி இல்லையா பலவிதமான பிராணிகளை வளர்ப்பதற்கான உறைவிடங்கள் உண்டு என்று சொல்லி நமக்கு தெரியும். அந்த வீட்டிலே தீப்பற்றி எரியும் போது வீடெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. கோழி கூடு, ஒருவேளை அங்கே கோழிகள் இருக்கிற அந்த இடமும் அந்த கூடும் ஒருவேளை அந்த வீடும் எரிந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று எல்லாரும் வந்து அந்த வீட்டில் உள்ள தீயை அணைக்கிறார்கள். கடைசியாக எல்லாரையும் காப்பாற்றிவிட்டு அந்த கோழி கூடு எரிந்திருக்கிறதே என்று சொல்லி அதை போய் திறந்து பார்க்கும்போது அங்கே கண்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த தாய் கோழி தன்னுடைய எல்லா குஞ்சுகளையும் தன்னுடைய சட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாத்து அந்த தாய் கோழி கரிந்து எரிந்து போய் நின்றதாக அங்கே காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் அப்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னையே தியாகம் செய்து அவர் நமக்கு கண்மலையாக, அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஜீவனுள்ள ஆண்டவரை விட்டு நாம் ஏன் உயிரற்றவர்களை நாம் தேடி சொல்ல வேண்டும்? ஏன் மனிதர்களை நாம் தேடி சொல்ல வேண்டும்? அவர் ஜீவனுள்ள ஆண்டவராக, அவரிடத்திலே சாருகிறவர்களை அடைக்கலம் தருகிற கண்மலையாக இருக்கிறார். தேவன் என் கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் நிலையான கண்மலை மட்டுமல்ல, அவர் அடைக்கலமான கண்மலை மட்டுமல்ல, தேவன் நம்பி இருக்கிற கண்மலையாக இருக்கிறார். மூன்றாவதாக, தேவன் நம்பி இருக்கிற கண்மலையாக இருக்கிறார். த ராக் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். இங்கே சங்கீதம் 94:22 நீங்கள் பார்க்கும்போது இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். அப்படியானால் இந்த கண்மலையை நாம் பின்பற்றி செல்லும்போது, இந்த கண்மலையை நாம் சார்ந்திருக்கும்போது, இந்த கண்மலை மேலே நாம் உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக, அவர் உறுதியாக நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய்
இந்த வசனங்கள் யூதா மக்களுக்கு சொல்லப்படும் போது இந்த யூதா மக்கள் ஒருவேளை அந்நிய தெய்வங்களிடத்திலே தஞ்சம் புகுந்தார்கள், ஒருவேளை அந்நிய தேசத்தினிடத்திலே தஞ்சம் புகுந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்நிய படைகளையும் அந்நிய பொருட்களையும் அவர்கள் நம்பி காணப்பட்டார்கள். இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை விட்டு, ஜீவனுள்ள ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்களை மட்டுமல்ல, அவர்களுடைய போர் வீரர்களை நம்பினார்கள், அவர்களுடைய படைகளை நம்பினார்கள், அவர்களுடைய ஆயுதங்களை நம்பினார்கள். நீங்கள் ஏசாயா 31:1 நீங்கள் வாசிங்கன்னா, ஐசாயா 31:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, இரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் மக்கள் எங்கே படைபலம் இருக்கிறதோ, எங்கே பணபலம் இருக்கிறதோ, எங்கே ஆயுத பலம் இருக்கிறதோ, எங்கே வலிமை இருக்கிறதோ அவர்களை தேடினார்கள். ஆனால் இந்த நிலையான கன்மலையை, நம்பிக்கையான கன்மலையை அவர்கள் மறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த காலையிலே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, தேவன் நம் கன்மலையாக இருக்கிறார். அவர் நிலையான கன்மலை, அவர் அடைக்கலமான கன்மலை, அவர் நம்பிக்கையான கன்மலையாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவர்தாமே நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நாம்